எஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அகேன். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது உறவோடைய ஆடியோ சாங் தான். நான் வந்து ட்ரூ லீடர் தான் பார்க்கலான்ட்டு இருந்தேன். ஓகே, இந்த பாட்டையும் முடிச்சிடலாமே அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் இந்த பாட்டை பாட்டது மதுஸ்ரீ அவங்க. அண்ட் ஐம் ரியலி சர்ப்ரைஸ் பிகாஸ் மதுஸ்ரீ இஸ் சிங்கிங் லைக் அலாங் சைட் வித் அனிருத்தோட கம்போசிஷனில். இட்ஸ் ஒரு பெரிய ஷாக்கு. எப்படி ஜானகி மேம் அவங்கெல்லாம் பாட வச்சாரோ, இப்போது வந்து மதுஸ்ரீயெல்லாம் எப்படியான சிங்கர். ஸோ கேட்டு வந்துடலாமா அந்த பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. அண்ட் எஸ், மறுபடியும் லிரிக்ஸ் இஸ் பென் பை அவர் விவேக் சார் அண்ட் அனிருத்தோட மியூசிக். கேட்டு வந்துடலாமா எப்படி இந்த பாட்டு இருக்க போகுதுன்னு தெரியல. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பெல் பட்டன் இருக்குது, அதை அழுத்திக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்களை கையில் கிடச்சிட்டா வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் நான் டல்லாக இருக்கேன், அதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக இது பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் போன வீடியோ எனக்கு அப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கலான்னு பார்த்தேன், வேணாம் அந்த ஃப்ளோவில் போயிடலாம். So ready, 3, 2, 1 and here we go. வை எதுக்குங்க ஆடியன்ஸ் அளவிக்கிறதா பிளானா? இன்னும் இந்த பாட்டு அதை விட எனக்கு ஹெவியாக்கிடுச்சு. டு பி ஆனஸ்ட், என்னன்னா மெயின் டார்கெட் ஆடியன்ஸை ஆள வைக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பாட்டு எனக்கு அப்படி தான் இருக்குது. எப்படி டாலரேட் பண்ணின்னு தெரியாது. பல பேர் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை என்னால் முடியலை, நம்மளோ கண்ட்ரோலில் இருக்கே, பிரேக் டவுன் ஆகக்கூடாதுன்ற ஒரு இது. பிகாஸ் சம்டைம்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு ப்ரெசன்ஸ் இருக்காது. திடீர்னு என்னடா பார்த்துட்டு அழுகுறானே அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அழுகையெல்லாம் வந்து ஒரு பக்கம், பிகாஸ் இட்ஸ் பீங் இன்னும் அவருடைய இது பார்த்து நாங்கள் வளர்ந்தனால மேபி அந்த ஒரு எஃபெக்ட் எப்படியுமே இருக்குது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் நேரில் பார்த்து பழகாட்டி கூட வி ஆர் கனெக்டட் வித் ஹிஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் ஹிஸ் ஆடியோ லான்ச்சஸ் வாட் எவர் இட் இஸ் அப்படின்ற இன்டர்வியூஸ் என்னமோ. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இட் ரியலி ஹர்ட்ஸ். அண்ட் இந்த பாட்டே எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு குட் பாய் ஐ மீன்
குட் பாய் சாங் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அனிருத்துடைய அந்த ஹம்மிங்கே வந்து ரொம்ப இட்ஸ் புல்லிங் மீ ஆஃப் டவுன். அண்ட் மதுஸ்ரீயோட வாய்ஸ் இட்ஸ் கிவிங் த இன்டென்ஸ் பெயின். இப்படி இருக்கிறதுக்குள்ள அந்த ஒரு இட்ஸ் மேக்கிங் அ கிராக் இன் மை ஹார்ட். அண்ட் இது ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு மூவி அண்டு நல்ல ஒரு ஃபேபலாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அனிருத்தோட போர்ஷன் இட்ஸ் டூ நைஸ் டு ஹியர். அந்த ஒரு பாரத்தை தரக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் இமோஷனலி கெட்டிங் கனெக்டட் பிகாஸ் மதுஸ்ரீயோட வாய்ஸும் அது ரெண்டு பேருமே அந்த பெயினை வந்து மெயின்டைன் பண்ணாங்க த்ரூ அவுட் தி சாங். எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் மிஸ் பண்ணுறோன்ற அந்த ஃபீலை தந்துட்டாங்க. இந்த பாட்டை அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மதுஸ்ரீயோட வாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு மல்லிப்பூவா, ஆமாம், அதுக்கப்புறம் கூட இடையில ஏதோ பாடினாங்க. பட் இட் டிட்ன்ட் கோ வெல். பட் ஆஃப்டர் மல்லிப்பூ ஃப்ரம் லைக் வெந்து தணிந்தது காடு, நவ் வி ஆர் சீயிங் her voice rendered here. அண்ட் இதை ரொம்ப நாளாக ஏன் வச்சிங்கன்னு தெரியாது. கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம். இன்னும் நல்லா ஒரு ரீச் ஒன்று இருந்திருக்கும். இன்னும் அந்த ஒரு ஃபீலும் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் ஒரு என்டையர் ஜென்ரேஷனே லைக் அப்படியே அவரை எடுத்துக்கிட்டாரு. வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப பெயின்ஃபுல்லான வரிகள், வாய்ஸ், மியூசிக், எவ்ரி திங் வாஸ் வேறு எதுவுமே இல்லை. இதை தாண்டி உங்கள் கையில் நான் விடுறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன எப்படின்னு. போன வீடியோவில் கேட்டேன், இந்த வீடியோ அதே விஷயம் தான் கேட்குறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது எனக்கு கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. ஹவு மச் டு யூ மிஸ் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய்? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இனி அவரோட அப்டேட்ஸ் வராது. நீ அவரை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா நாங்களாதாச்சும் ஒரு பாட்டு எடுத்து அவரை பற்றி பேசினா தான் உண்டு. ஸோ எஸ்ஸுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ தான் அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, த த்ரோ லீடர். ஸோ அதை பார்க்கலாமா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.